You are watching Grace Television. ஆண்டவரும் மறுமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கால நேரத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டுடைய வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 105 சொல்லப்படுகிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் அவருடைய உண்மை தலைமுறை உள்ளது என்பதாக ஆண்டுடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால் பிரியமான தேவ ஜனமே, மறுபடியுமாய் நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு உங்களை மறுபடியும் இந்த கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாய் இந்த காலை நேரத்தில் இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவ சமூகம் நமக்கு எல்லா நாளிலும் எல்லா நேரத்திலும் பலன் தந்து பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதித்து தந்து கர்த்தர் மேன்மைக்குள்ளே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தம்மை நம்பி இருக்கிற பிள்ளைங்களை, தம்மை சார்ந்து இருக்கிறவங்களே ஒரு நாளும் தேவன் ஒருபோதும் கைவிடுகிற தேவனே இல்லை. அதனால் இந்த காலை நேரம் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நேரமாக இந்த நாள் முழுதுமாக இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து செயல்படும்போது ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து ஜெயத்தை கர்த்தர் தந்தர்லி மேன்மையான திட்டங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகினால இந்த நாளில் தேவ சமூகம் தொடர்ந்து நம்மை நடத்தும்படிக்காக ஆண்டவர் நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். விசேஷமாக இந்த காலை நேரத்தில் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஒரு குறிப்பிட்ட பகுதியை வேதத்திலேருந்து வாசித்து அதை தியானித்து உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நான் யோசிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 18ஆம் சங்கீதம், David's song of victory. The Bible says, the book of Psalms, 18th Psalm says, David's song of victory. Now we can see the same point or the same chapter or the same content in the book of 2nd Samuel chapter 22 verses begins from 1 to 51. இதே ஒரு குறிப்பான காரியத்தை 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்தை துவங்கி 51ஆவது வசனத்து வரையும் பார்க்கும்போது ஆண்டவர் இங்கே சாமுவேலுக்கு அதாவது தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெற்றியை தருகிறவர்கள் 2 சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். தேவன் தாவீதுடைய வாழ்க்கையில் வெற்றியை தருகிறார். அதனால அவர் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி அதை பாட்டாய் வெளிப்படுத்துகிறார். அதுதான் ஒட்டி தான் இந்த சங்கீதம் 18 கூட சொல்லப்படுகிறது. How I love you Lord, you are my defender. நீர் என்னுடைய தேவனாய் இருக்கிறபடினாலே, நீர் நான் சார்ந்து இருக்கிறவனாக இருக்கிறபடினால், எனக்கு உரியவராக இருக்கணும், நான் எப்படி உம்மை நேசிக்காமல் இருக்க முடியும், உண்மை எல்லா நாளும் நேசிக்கிறேனே அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தை இந்த தாவீது என்ற இந்த ராஜா துவங்குறவராக இருக்கிறார். அருமையான தேவ சொன்னமே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை சார்ந்தவராக இருக்கிறார். ஆகினால நாம அவரை சார்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா உலகத்தை சார்ந்திருப்பாங்க. உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்கள், உலக ஆசை பாசம், உலகத்தில் என்னெல்லாம் உங்களுக்கு என்டர்டெயினாக இருக்குதோ அதை சார்ந்து இருப்பாங்க. பாருங்க, பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையில் ஏதாவது விளையாடி கொண்டு செல்ஃபோனில் கேம் ஆடிக்கொண்டு இருப்பாங்க, டிவியில் ஏதாவது கார்ட்டூன்ஸ் பார்த்துன்னு இருப்பாங்க, மேஜிக் ஷோ பார்த்துன்னு இருப்பாங்க, ஏதாவது ஒரு காரியத்தில் என்டர்டெயின் ஆகினார். அப்படி போலவே சகோதரருங்க பாருங்கள், தேவையில்லாத நண்பருங்க, கெட்ட சவகாசம், இன்றைக்கி உலகத்தில் பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற நபரோடு கூட தான் அவங்க வாழ்க்கை இருக்கும். அப்படி போல் வயதானவங்களும் சரி, அவங்களுடைய வயசுக்கு ஏற்ற சாராரோடு கூட அவங்க வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஸ்திரீமாருங்க, அவங்களுக்கு ஒன்று சமையல் அறை, இல்லைன்னா ரெண்டாவது டிவி முன்னாடி உட்கார்ந்து ஏதாவது இந்த சீரியல்களை பார்த்து கொண்டு நேரங்களை வீணாக்கி கொண்டு உலக காரியங்களில் இன்னைக்கு அநேகர் பார்க்கும்போது அநேக விதத்தில் அலுவலாக என்டர்டெய்னிங் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் இன்னைக்கு அநேகம் உண்டு. அதனால தேவனை விட்டு தூரம் பிரிக்கிறதுக்கான அநேக காரியங்கள் இன்றைக்கு சாத்தான் உலகத்தில் தயார் பண்ணி கொண்டு இருக்கிறான். அதனால தேவனுடைய ஜனங்க கூட இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரை சார்ந்திராதபடிக்கு உலகத்தை சார்ந்து, ஐயோ போன வாரம் தான் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம், இன்னைக்கு தானே சபைக்கு சாயங்காலம் தானே போகிறோம், இல்லை அடுத்த வாரத்துக்கு போய்க்கலாம், இப்படி ஏதாவது ஒரு சாக்கு போக்குகளை சொல்லி வாழ்க்கையை அவங்க அப்படியே ஏமாற்றி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிற பாருங்க. சங்கீதம் 18 30வது வசனத்தை நீங்கள் வாசிக்கப்படும் போது இங்கே அழகாய் சொல்லப்படுகிறது. வாசிக்கிற, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது.
தேவனுடைய வழி உத்தமமான. உலக வழியில் நீ உலகத்தை சார்ந்து உலக வாழ்க்கையில் போய்கொண்டு உலக காரியமாக நீ போய்கொண்டு இருப்பாயன்னா அவனுடைய வாழ்க்கையில் நீ எதையும் ஜெயிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது. You cannot overcome anything. If you lean on the world, if you lean on the things on the world, you cannot overcome anything. But apart from that, if you lean on a God, the Bible says, ஆண்டவருடைய வசனம், ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு வழியும் உத்தமமான இருக்கிறேன் என்று சொல்லி. Jesus says, I am the way here. I am the righteous one. And I am the way for you. I am the righteous one. And the word of God will totally change your life. ஆண்டவருடைய வசனம் உன்னை புடமிட்டு முற்றிலுமாக மாற்றுகிறதா இருக்கிறது. கீழே இருக்கிற வசனத்தை அதனுடைய பாகத்தை பார்க்கும்போது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவரே கேடகமாக இருக்கிறார். And he is a buckler to all those who trust in him. தேவனை சார்ந்திருக்கிற அவருக்கு, தேவனை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு தேவனே அடைக்கலமாக இருக்கிறார். The Lord himself is the buckler. அவரே கேடகமா, அவரே அடைக்கலம், அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து தேவன் இந்த கால நேரத்தில் வெறிக்கமாக நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறார் தேவ ஜனமே. அதனால தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்கிறவங்கள மாத்திரம் இல்லாதபடி இதை தியானித்து அதன்படி இன்னைக்கு கடைப்பிடிக்கிறவர்கள் அதன்படி நம்ம செயல்படுத்துவர்களாக காணப்படும் போது தேவன் பல விதத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் இந்த பயங்கரமான ஒரு அனுபவத்தோடு கூட இந்த தாவீது ராஜா எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம் இதே தான். 2 சாமுவேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2 சாமுவேலில் கூட 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது தேவன் அவனுக்கு நல்ல வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை தருகிறார். அதை அவன் மிகப்படுத்தி தேவனை உயர்த்தி பாட்டாய் பாடுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதை கால நேரத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, எதை நோக்கி நீ போய்கொண்டு உலக காரியத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறையா, உலக காரியத்தை சார்ந்திருக்கிறையா, உலக வாழ்க்கை உன்னோடு கூட இருக்குதா, இல்லை உலகத்தின் மேலே நீ சிற்றின்பமாக உலகத்தின் மேலே பிரியமாக இருக்கிற, இல்லை தேவனை சார்ந்து இருக்கிற கர்த்தரே எனக்கு அடைக்கலம், கர்த்தரே எனக்கு கேடகமாக இருக்கிறார், தேவனே நான் சார்ந்து இருக்கிறவர் என்று சொல்லி அவரை நம்பி இருக்கிறையா? இன்னைக்கு யோசித்து பாருங்க, எப்படி உன்னுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது, எப்படி சூழ்நிலை போய்கொண்டு இருக்கிறது, எப்படி உன்னுடைய வாழ்க்கை இருக்குது. உலகத்தை சார்ந்து உன் வாழ்க்கை இருக்குமானால் உன் வாழ்க்கையில் வெறும் தோல்வியை தானே சந்திக்க முடியும். உலகத்தை சார்ந்து உன் வாழ்க்கை இருக்குமானால் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற முடியாது. You cannot overcome anything, overcome the world, overcome whatever surrounds you. உன்னை சுற்றி இருக்கிற ஒரு காரியத்தை நீ மேற்கொண்டு வரவே முடியாது. But apart from that, if you totally surrender to God, if you totally depend on God, the Lord is there to overcome everything. The Lord will give his strength. The Lord will strengthen you. The Lord is there to overcome anything with you. ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து எல்லாவற்றையும் செயல்படுவதற்கு தேவனே உனக்கு துணையாக இருக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் வசனத்தில் வாசிக்கிறோம், அவரே எனக்கு கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லி. அவரே எனக்கு கேடகம். இந்த கால நேரத்தில் நாம் ஆண்டவர் நோக்கி அறிக்கையிடணும், அப்பா நீங்கள் தான் எனக்கு கேடகம், நீங்கள் தான் எனக்கு அடைக்கலம், நீங்கள் தான் எனக்கு பலன், நீங்கள் தான் எனக்கு எல்லாமா இருக்கிறீங்க, உண்மையை நான் முழுமையாக சார்ந்து இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்கிறவர்கள். நாம் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க போகிறோம். கால நேரத்தில் ஒப்பு கொடுத்து கேளுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான இனிதான நாளை கர்த்தர் மாற்றி அருளுகிற தேவனாக இருக்கிறார். நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம். தாவீது ராஜா எழுதப்பட்டு இருக்கிற ஆண்டவரே இந்த வார்த்தைங்க, டேவிட்ஸ் சாங் ஆஃப் விக்டரி, ஆண்டவரே ஒரு ஜெயத்தின் பாடலாக எழுதப்பட்டு இருக்கிற இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கிற எல்லா வெற்றிகளுக்காக. எஸ், அஃப்கோர்ஸ் பல விதத்தில் சோர்ந்திருந்தான், பல விதத்தில் கண்ணீர் வேதனை, ஏன் இந்த உலகத்தை நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லியும் இதே மனுஷன் அறிக்கிட்டு இருக்கிறாரப்பா. ஆனாலும் கர்த்தர் என் வாழ்க்கையில் ஜெயத்தை தந்ததற்கு அவரை நான் பாடுகிறேன்னு சொல்லி பாட்டாய் பாடி, ஆண்டவரே தேவன் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருக்கிறார், என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் செயல்படுத்துவார், ஆண்டவருடைய கரம் என்னை பாதுகாக்கும், ஆண்டவருடைய வழி என்னை நடத்தும், ஆண்டவர் முற்றிலுமாக என்னை நடத்துவார், தேவனை முற்றிலுமாக நான் சார்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே மகன் ஆண்டவரப்பா எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை
இன்றைக்கு வாசிக்கிற தியானிக்கிற இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை அற்புதத்தை செய்யட்டோம்ப்பா. கர்த்தர் வசனம் என்னை புடமிடும். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவரே கேடகமாக இருக்கிறார்னு சொல்லி வாசித்து தியானித்து இருக்கிறோம். இந்த நம்பிக்கையோடு கூட பிள்ளைங்க வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.